எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே நிஃப்டி அண்ட் ரிலையன்ஸ் இந்த ரெண்டும் டெக்னிக்கல் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போவோம். நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த 23,300 இந்த ரேஞ்சில். இந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பட் பிரேக் டவுன் பண்ணி 23,200 அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்துச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவிலே நம்ம பார்த்துருந்தோம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.618 இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபர்தராக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுதா அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலையன்ஸோட ரிசல்ட் வருது. ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதிலேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போவாங்க நிஃப்டியை. அதாவது இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், எதுக்கு சும்மா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு லெவல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனை தான் நம்ம ட்ரா பண்ணி இதை தான் நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டாவது அடிஷ்னலாக தான் நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டோட அந்த லெவல்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்களே பாருங்கள் எங்கே உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்து போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் நான் லாஸ்ட்டாக இருந்த ஹை. இந்த ஹையிலேருந்து மேஜரான கரெக்ஷன் ஆனது வந்து இந்த லோவில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து இங்கே பாருங்கள் புல் பேக் ஆகிருக்கா. கரெக்டாக இந்த 23,300லேருந்து மேலே புல் பேக் ஆகிருக்கு. எங்கே 24,750 760 இந்த ரேஞ்சு வரைக்கும் ஃபுல் பேக் ஆகிட்டு, அதாவது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.5 இந்த ரேஞ்சு வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அதே சினாரியோ தான் இந்த ரேஞ்சு தெரியுதுங்களா, இந்த ரேஞ்சிலையும் நடந்திருக்கு. அங்கேயும் பாருங்கள், இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்ப்போம். இந்த ஹையிலேருந்து இந்த லோ இங்கேருந்து தானே புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவை போட்டு பாருங்கள், தெரியுதா. கரெக்டாக இந்த ரேஞ்சு வந்து 0.5 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணி மறுபடியும் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இதனால தான் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது பேட்டர்ன், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக தான் நான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டூல்ஸ் வந்து டெக்னிக்கலில் வந்து ரொம்ப முக்கியமான டூல்ஸு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த டூல்ஸை போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ரிலையன்ஸு. இந்த ஸ்டாக் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தா அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா அவங்க கூட பிரேக் டவுன் பண்ணி கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கான். பட் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்கு. அதாவது 1200 to 1300 இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கு. அது ரிசல்ட் காரணமாக இதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காமல். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது, இந்த சேனலை பிரேக் டவுன் பண்ணாமல். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் என்ட்ரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1300 இந்த ரேஞ்சுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் இதில் ஒரு பையிங் ரேஞ்சே வரும். அதாவது வீக்லி க்ளோசிங் இந்த ஃப்ரைடேவோட வீக்லி க்ளோசிங் 1300க்கு மேலே வந்துச்சுன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வோடஃபோன். இந்த ஸ்டாக் பாருங்கள், லாங் டேர்மில் ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது 90 ரூபாய்க்கு மேலே வீக்லியில் க்ளோசிங் வந்துச்சுன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாட்டம் ரேஞ்சு பார்த்திங்கன்னா, அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டெக்னிக்கலில் இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 90 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு நான் இதை சஜஷன் பண்ண மாட்டேன். பட் ஆல்ரெடி 20 ரூபாயில் வாங்கிட்டு லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி 20 ரூபா வந்ததுக்கப்புறம் விற்று வர்றது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கும் பாருங்கள், இப்போது மைனராக ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது 430 இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இது ஒன்ஸ் 450 இது வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா. 450 ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக 570 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஸ்விங் ட்ரேடுக்காக. இது வந்து மார்க்கெட் கண்டிஷனையும் பார்க்கணும். சேம் டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் வரும். அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் 425. இன்கேஸ் 450 கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 425 ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு
ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்டிபிசி. இந்த ஸ்டாக் பாருங்கள், மைனர் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இப்போ கீழே இறங்கிட்டுருக்கு. ஒன்ஸ் இப்போ பவர் செக்டர் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் மேலே ஏற ட்ரை பண்ணிச்சுன்னா 340 இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த 340 பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 390 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு இந்த ரேஞ்சு 325 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோ இது வந்து 340 பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு 325 வந்து ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து எஸ்கார்ட்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேம் டைம் இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகி இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ இதை மைனர் ட்ரெண்டில் வச்சு பார்ப்போம். இது வந்து மைனர் ட்ரெண்டில் பார்த்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கு. மேலே போனது வந்து இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த சப்போர்ட் லைனு, அதாவது 3440 இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு டேவில். ஸோ இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்முக்கும் எடுக்கலாம், ஸ்விங் ட்ரேடுக்கும் எடுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்து இந்த ரேஞ்சு 3760 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஆல் டைம் ஹை தான் போகும் இந்த ரேஞ்ச். அதாவது 4350 340 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எஸ்கார்ட்ஸில். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஐஆர்எஃப்சி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் லைன் இந்த ரேஞ்சு அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 130 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக மேலே போகும். இதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்திங்கன்னா 164 இந்த ரேஞ்சு தான் போகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இமிடியேட்டாக ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் 130 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸு தனியாக ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா டேவில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டார்கெட் பார்த்திங்கன்னா 164 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஐஆர்எஃப்சியில். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கோல் இண்டியா. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த லோவை ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி எடுத்திருக்கு. அதாவது 374 இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துட்டுருக்கு. இப்போ மைனர் ட்ரெண்டும் ஒன்று பாஸ் ஆகிட்டுருக்கு இந்த ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனாலும் உங்களுக்கு 400 வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி 400க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக 480 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்விங் ட்ரேடு எடுக்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்விங் ட்ரேட் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடு. ஸோ மார்க்கெட் கண்டிஷன் மறுபடியும் மேலே ஏற ட்ரை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்டெல்லாம் ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் டவுன் ஸ்டாக்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். 520 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு. அதாவது சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக், டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி போயிட்டுருக்கு. இது மறுபடியும் மேலே போகுமானா ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா இது வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து மேலே போனாலும் இங்கேருந்து இப்படி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணும். இந்த ப்ரீவியஸாக இருந்த டபுள் டாப்பை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் இப்படி வரும். ஸோ இந்த ஸ்டாக்ல எல்லாம் புதுசாக என்ட்ரி ஆகாதீங்க. இது பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகாதீங்க. ஏன்னா இது வந்து வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்குது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது கூட. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து க்ரூட் ஆயில். இது பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது போன வீக்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த வாரம் இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் அதாவது 7300க்கு மேலே மறுபடியும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் மேலே போச்சுன்னா இது ரிலேட்டடான ஸ்டாக்கு ஒரு 2 ஸ்டாக் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஆல்ரெடி 30-40% கரெக்ஷனில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் மேலே போச்சுன்னா அந்த 2 ஸ்டாக்கும் மேலே போகும். நான் ஒன்ஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் அந்த 2 ஸ்டாக்ஸை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி வீடியோவை போடுறேன்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்கும் என்னுடைய ஓன் அனலைசிஸ் மட்டும்தான். இதில் நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை எடுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்ஸையும் எடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, டெக்னிக்கலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.